அண்ணாமலை குறித்து யாரும் பேசக்கூடாது. நயினாருக்கு கொடுத்த அட்டாக். மொத்த பாஜகவினருக்கு PL சந்தோஷ் போட்ட வாய்ப்பூட்டு. 10 ஆண்டுகளாக அமைப்பு செயலாளராக இருந்த கேசவ விநாயகம் அதிரடி நீக்கம். கமலாலயத்தில் அடுத்தடுத்து நடந்த பரபரப்பு சம்பவங்கள். வணக்கம் நண்பர்களே. தமிழக பாஜகவின் முன்னாள் தலைவர் அண்ணாமலை தேர்தல் பொறுப்பாளர் பதவியிலிருந்து விலகியதை அடுத்து தமிழக பாஜகவில் பரபரப்பான சூழல் நிலவிக் கொண்டிருக்கிறது. குறிப்பாக நயினார் நாகேந்திரனுக்கிடையே ஏற்பட்ட பனிப்போர் காரணமாகவே அண்ணாமலை விலகிக் கொண்டதாகவும் செய்திகள் வெளியாகி வந்தன. இந்த நேரத்தில் பாஜகவின் மேலிட தலைவர் PL சந்தோஷ் நேற்று சென்னை வந்தார். அவரது தலைமையில் பாஜக நிர்வாகிகள் ஆலோசனை கூட்டம் நடைபெற்றது. அப்போது அண்ணாமலை குறித்து நயினார் நாகேந்திரன் தரப்பு அடுக்கடுக்கான புகார்களை கூறியிருக்கிறார்கள். அதை கேட்டு கடும் கோபமடைந்த PL சந்தோஷ் அண்ணாமலை குறித்து யாரும் எதுவும் பேசக்கூடாது என்று அவர்களுக்கு வாய்ப்பூட்டு போட்டுள்ளார். அதோடு அவர் தேர்தல் பொறுப்பாளர் பணியிலிருந்து விலகியிருப்பது முழுக்க அவரது பெற்றோரின் உடல்நல பிரச்சனையே காரணமாகும். இது தனிப்பட்ட மற்றும் மனிதாபிமான அடிப்படையில் அவர் எடுத்த முடிவாகும். அதனால் அண்ணாமலைக்கு எதிராகவோ அல்லது அவரது முடிவுக்கு எதிராகவோ யாரும் தவறாக பேசக்கூடாது என்று நயினார் நாகேந்திரன் மற்றும் அவரது ஆதரவாளர்கள் அனைவருக்கும் ஒரு எச்சரிக்கை மணி அடித்திருக்கிறார் PL சந்தோஷ். மேலும் கர்நாடகாவை சேர்ந்தவரான இந்த PL சந்தோஷ் தான் அண்ணாமலை அரசியலுக்கு வரவே காரணமாக இருந்தவர். அந்த வகையில் அண்ணாமலையின் அரசியல் குருநாதரே இந்த PL சந்தோஷ் தான். அதனால் தான் எந்த முடிவெடுத்தாலும் இவரை கேட்காமல் அண்ணாமலை எடுக்க மாட்டார் என்பது குறிப்பிடத்தக்கது. மேலும் அண்ணாமலையை பொறுத்தவரை தான் தலைவர் பதவியில் இருந்து வந்த காலத்திலிருந்தே பாஜகவில் 10 ஆண்டுகளுக்கு மேலாக அமைப்பு செயலாளர் பொறுப்பில் இருந்து வரும் கேசவ விநாயகத்தை மாற்றம் செய்ய வேண்டும் என்று டெல்லி மேலிடத்திற்கு கோரிக்கை வைத்து வந்தார். காரணம், பாஜகவை பொறுத்தவரை அமைப்பு செயலாளர்கள் என்பது முக்கிய பொறுப்பாகும். இந்த பொறுப்புக்கு எப்போதுமே RSS பின்புலம் கொண்டவரை தான் பாஜகவில் நியமிப்பார்கள். அந்த வகையில் 10 ஆண்டுகளுக்கு மேலாக கேசவ விநாயகம் பதவி வகித்த போதும் அவரை கட்சி மேலிடம் நீக்கவில்லை. தமிழிசை, L முருகன், அண்ணாமலை, நயினார் நாகேந்திரன் என 4 மாநில பாஜக தலைவர்கள் காலத்திலிருந்தே இவர் பதவி வகித்துள்ளார். ஆனால் அண்ணாமலைக்கும் அவருக்கும் தொடர்ந்து பனிப்போர் நடந்து வந்தது. பாஜகவிலிருந்து பல நிர்வாகிகள் வெளியேறியதற்கு இந்த கேசவ விநாயகமே முக்கிய காரணமாக இருந்து வந்தார். அதன் காரணமாகவே அவரை பதவி நீக்க வேண்டும் என்று அண்ணாமலை டெல்லி மேலிடத்திற்கு கடிதம் எழுதியிருந்தார். தற்போது தேசிய பாஜக தலைவர் புதிதாக நியமனம் செய்யப்பட்டுள்ள நிலையில் கேசவ விநாயகத்தை நேற்று PL சந்தோஷ் அதிரடியாக நீக்கியுள்ளார். அதுவும் பாஜக அலுவலகத்தில் நடக்காமல் சென்னை சேத்துப்பேட்டில் RSS அலுவலகத்தில் வைத்து அவரை பதவி நீக்கம் செய்துள்ளார் PL சந்தோஷ். இந்த கூட்டத்தில் அண்ணாமலையும் பங்கேற்றார். மேலும் நேற்று பாஜக அலுவலகத்தில் நடந்த ஆலோசனை கூட்டத்தில் கட்சியினருக்கு தேர்தல் குறித்து பல ஆலோசனைகளை வழங்கியிருக்கிறார் PL சந்தோஷ். அப்போது அவர் கூறுகையில், கட்சியின் வளர்ச்சிக்கு அண்ணாமலை ஆற்றிய பங்களிப்பை அனைவரும் நினைவுகூர்ந்து பார்க்க வேண்டும். தமிழ்நாட்டில் பாஜக 3%, 5% என்று வாக்கு வங்கி பெற்று வந்த நிலையில் அண்ணாமலை தலைவரான பிறகுதான் 11.5% பெற்று திராவிட கட்சிகளுக்கு அதிர்ச்சி கொடுத்தார். பாஜகவினால் கூடுதல் தொகுதிகள் கேட்க முடிகிறது. அதனால் அண்ணாமலை கட்சிக்காக எந்த அளவுக்கு உழைத்திருக்கிறார் என்பதை அனைவரும் எண்ணி பார்க்க வேண்டும் என்று கூறியுள்ள PL சந்தோஷ், இந்த இக்கட்டான சூழலில் அவருக்கு அனைவரும் உறுதுணையாக இருக்க வேண்டுமே தவிர உள்நோக்கத்தோடு அவரை விமர்சிக்க கூடாது என்றும் அண்ணாமலைக்கு எதிராக செயல்பட்டு வரும் நயினார் நாகேந்திரன் மற்றும் அவரது ஆதரவாளர்களை அவர் கடுமையாக எச்சரித்துள்ளார். இப்படி கட்சிகளுக்குள்ளேயே ஒருவரை ஒருவர் விமர்சனம் செய்தால் அது எதிர்க்கட்சிகளுக்கு சாதகமாகிவிடும். அதோடு பாஜக புள்ளிகள் குறித்து விமர்சனங்களை ஊடகங்களில் யாரும் வெளியிடக்கூடாது. அதை திமுக தங்களுக்கு சாதகமாக பயன்படுத்திக் கொள்ளும் என்பதை மறந்துவிட வேண்டாம். வெறும் பேச்சு மேடையில் மட்டுமே பேசிக் கொண்டிருக்காமல் அடிமட்ட அளவில் கட்சியை வலுப்படுத்துவதில் பாஜகவினர் கவனம் செலுத்த வேண்டும். தேர்தல் வெற்றி என்பது வாக்கு சாவடிகளில்தான் தீர்மானிக்கப்படுகிறது. அதனால் கட்சிக்குள் இருக்கும் கருத்து வேறுபாடுகளை கலைந்துவிட்டு அனைவரும் ஒற்றுமையாக செயல்பட வேண்டும். சமூக வலைதளங்களில் ஒருவருக்கொருவர் மோதிக்கொள்வதை அனுமதிக்கவே முடியாது என்று கூறியுள்ள PL சந்தோஷ், தமிழகத்தில் பாஜக வலுவான சக்தியாக உருவெடுத்துள்ளது. அதனால் 60 தொகுதிகள் வரையிலான பட்டியலை தயார் செய்யுங்கள். அதிமுகவுடன் 40 முதல் 50 தொகுதிகளை வாங்க வேண்டும் என்பதால் 60 தொகுதிகளை பட்டியலிடுங்கள். குறிப்பாக எந்தெந்த தொகுதிகளில் பாஜகவுக்கு வெற்றி வாய்ப்பு அதிகமாக உள்ளது என்பதை ஆராய்ந்து அடையாளம் காணுங்கள். அவற்றை நாம் அதிமுகவிடம் கேட்டு பெறும்போது வெறுமனே அதிக தொகுதிகளில் போட்டியிட வேண்டும் என்பதை விட வெற்றி பெறக்கூடிய தொகுதிகளில் போட்டியிட்டு நாம் சாதித்து காட்ட வேண்டும். கடந்த முறை குறைவான இடங்களில் வெற்றி பெற்ற நிலையில் இந்த முறை கூடுதல் தொகுதிகளில் வெற்றி பெற்று காட்ட வேண்டும். 2026 சட்டமன்ற தேர்தலை சந்திக்க பாஜக தொண்டர்களை தயார்படுத்த வேண்டும். குறிப்பாக அண்ணாமலை தலைவராக இருந்த காலகட்டத்தில் பாஜகவில் ஒரு ராணுவ கட்டமைப்பு இருந்தது. தொண்டர்களை சரியாக அவர் பயன்படுத்தினார். அதனால் இப்போதைய நிர்வாக
நிர்வாகமும் பாஜக தொண்டர்களை சரியான முறையில் வழிநடத்த வேண்டும். கட்சிக்குள் சலசலப்பை ஏற்படுத்தி ஒருவரை மாற்றி ஒருவர் குற்றம் சொல்வதை விட்டுவிட்டு வெற்றியை நோக்கி அனைவரும் பயணிப்போம் என்று பாஜக ஆலோசனை கூட்டத்தில் நிர்வாகிகளிடையே பேசியுள்ளார் BL சந்தோஷ். மேலும் தமிழ்நாட்டில் ஏப்ரல் முதல் வாரத்தில் சட்டசபை தேர்தல் நடைபெற வாய்ப்புள்ளது. முதல் வாரத்தில் முதல் கட்ட தேர்தல் தொடங்கும். அதனால் இன்னும் 2 மாதம் இருக்கிறது என்ற எண்ணத்தில் இருக்காமல் தேர்தல் நெருங்கிவிட்டது என்று மனநிலையுடன் அனைவரும் வரிந்து கட்டி களம் இறங்குங்கள். இந்த முறை எப்படியும் தேசிய ஜனநாயக கூட்டணியை வெற்றி பெற வைக்க வேண்டும் என்று பாஜகவினர் அனைவரும் உறுதிமொழி எடுக்க வேண்டும். அதனால் நயினார் நாகேந்திரன் ஆதரவாளர்கள் அண்ணாமலை தேர்தல் பொறுப்பாளர் பதவியிலிருந்து விலகியது குறித்து பேசிக் கொண்டிருக்காமல் தேர்தலில் வெற்றி பெறுவதற்கான வேலைகளில் ஈடுபட வேண்டும். அண்ணாமலை அவருக்கு டெல்லி மேலிடம் கொடுக்கும் பணிகளை எடுத்து செய்வார். அதனால் தேவையில்லாமல் அவரை பற்றி பாஜகவினர் யாரும் அவதூறு செய்தி பரப்பக்கூடாது என்றும் நயினார் நாகேந்திரன் மற்றும் அவரது ஆதரவாளர்களுக்கு ஒரு தடை உத்தரவு போட்டுள்ளார் BL சந்தோஷ். அடுத்த செய்தி, முன்னாள் ராணுவ தளபதி நரவானே எழுதிய 4 Stars of Disney புத்தகம் இணையதளத்தில் கசிந்தது எப்படி? களமிறங்கிய சைபர் கிரைம். டெல்லி போலீசார் வழக்கு பதிவு. இந்திய ராணுவத்தில் முன்னாள் தளபதியாக இருந்தவர் நரவானே. தான் தளபதியாக இருந்த காலகட்டத்தில் ஏற்பட்ட அனுபவங்கள் குறித்து அவர் 4 Stars of Disney என்ற பெயரில் ஒரு புத்தகம் எழுதியுள்ளார். ஆனால் அந்த புத்தகத்தை இன்னும் அவர் வெளியிடவில்லை. ஆனால் அப்படி வெளியிடப்படாத ஒரு புத்தகத்தை வைத்து ஜனாதிபதி உரைக்கு நன்றி தெரிவிக்கும் தீர்மானத்தின் போது பேசினார் ராகுல் காந்தி. அதாவது இந்த புத்தகத்தில் சீனாவுடனான மோதலின் போது மத்திய அரசின் நிலைப்பாடு குறித்து அவர் விமர்சனம் செய்திருப்பதாக சுட்டிக்காட்டி பேசினார் ராகுல் காந்தி. ஆனால் அது அனைத்தும் தவறான கருத்து என்று மக்களவையில் மத்திய அமைச்சர்களும் சபாநாயகரும் ராகுல் காந்திக்கு எதிர்ப்பு தெரிவித்தார்கள். அதையடுத்து ஆளுங்கட்சி எம்பிகளுக்கும் எதிர்க்கட்சி எம்பிகளுக்கும் இடையே ஏற்பட்ட மோதலில் லோக்சபா தொடர்ந்து ஒத்திவைக்கப்பட்டு வருகிறது. ஆனால் அந்த புத்தகம் இன்னமும் வெளியில் வராத நிலையில் இது சமூக ஊடகங்களில் வெளியாகி பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. இதையடுத்து இன்னும் வெளியிடப்படாத அந்த புத்தகத்தை வெளியிட்டது யார் என்று டெல்லி போலீசார் வழக்கு பதிவு செய்து விசாரணை நடத்தி வருகிறார்கள். அந்த புத்தகத்தின் PDF பக்கங்கள் சோசியல் மீடியா மற்றும் இணையதளங்களில் வெளியாகியுள்ளது. அந்த புத்தகத்தில் அட்டை படத்தை போட்டு விற்பனைக்கு தயார் என்று இணையதளங்களில் தெரிவித்துள்ளார்கள். இன்னும் வெளியிடப்படாத அந்த புத்தகம் குறித்து மக்களவையில் கருத்து மோதல் நடைபெற்றுக் கொண்டிருக்கும் போது திட்டமிட்டு அதை இணையதளங்களில் வெளியிட்டு சர்ச்சையை மேலும் பெரிதுபடுத்துவதால் டெல்லி போலீசார் தனி பிரிவு அமைத்து விசாரணை நடத்தி வருகிறார்கள். குறிப்பாக இந்த புத்தகத்தை சமூக ஊடகங்களில் பதிவிறக்கம் செய்பவர் யார் என்பதை கண்டுபிடிக்கும் பணிகளிலும் சைபர் கிரைம் போலீசார் இறங்கியுள்ளார்கள். இதையடுத்து மக்களவையில் இவ்வளவு பெரிய விவாதங்களை ஏற்படுத்தியுள்ள இந்த புத்தகத்தில் முன்னாள் ராணுவ தளபதி நரவானே அப்படி என்னதான் எழுதியிருக்கிறார் என்கின்ற எதிர்பார்ப்புகள் தற்போது மக்களிடையே அதிகரிக்க தொடங்கியுள்ளது. அதனால் 4 Stars of Disney என்ற அந்த புத்தகத்தை சோசியல் மீடியாவில் தேடுவோரின் எண்ணிக்கை அதிகரித்து வருகிறது.